So hello everyone, welcome to Soldiers Guide channel. India Post Office இருந்து 2024 கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது GDS ரெக்ரூட்மெண்ட் கான நோட்டிஃபிகேஷன், அதாவது கிராமின் டாக் சேவாக் GDS ரெக்ரூட்மெண்ட் கான 2024 கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலா வந்து இந்தியா ஃபுல்லா 44,228 பிளஸ் வேகன்சியோட வந்திருக்கு. இது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய 10th மார்க், நம்ம என்ன 10th என்ன மார்க் வச்சிருக்கோமோ அந்த மார்க் அடிப்படையில் நம்மளுடைய வேலையை வாங்கிக்க முடியும். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. உங்களோட மார்க்கின் அடிப்படையில் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம ஒரு போஸ்டிங் வேலை வாங்கிக்க முடியும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் GDS ரெக்ரூட்மெண்ட்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், இது எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி வேலை இது கிடைக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வேகன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா வந்து டோட்டலா வந்து 44,228 பிளஸ் வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா? இதுல நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் எவ்வளவு வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா 3,789 பிளஸ் வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று 15/7/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 5/8/2024 லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட், ST, SC, டிரான்ஸ் உமன், PWD கேண்டிடேட் யாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் அதர் கேண்டிடேட், UR கேட்டகரி வரவங்க, அப்புறம் OBC கேட்டகரி, ஸோ இவங்க மட்டும்தான் வந்து 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் மோட் எல்லாமே ஆன்லைனில் தான், அப்ளிகேஷனும் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 40 வயசு வரையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? SC, ST இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வரையும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஃபார் OBC கேண்டிடேட்டாக இருந்தால் 3 வருஷம் வரையும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. PWD கேண்டிடேட்டாக இருந்தால், ஜென்ரல் கேண்டிடேட், EWS கேண்டிடேட்டாக இருந்தால் 10 வருஷம் வரையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேங்களா? OBCயாக இருந்தீங்க அப்படின்னா 13 வருஷம் வரும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க நம்மளுடைய 10th மார்க்ல என்ன மார்க் எடுத்திருக்கோமோ 10th ஸ்டாண்டர்ட்ல, ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அண்ட் இது எப்படி அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு வராமல் இருக்கும், இந்த பத்தின நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணால் கரெக்டாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது தான். வேற எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் 10th என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் அடிப்படையில் தான் இதுக்கான வேலை நமக்கு கிடைக்கும். சேலரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 2 போஸ்ட் வரும். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவக், அப்புறம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இந்த 2 போஸ்ட் மட்டும்தான். ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 இருந்து 29,380 ரூபா வரையும் சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் டாக் சேவாக்கு வந்து 10,000 இருந்து 24,470 ரூபா வரையும் அவங்களோட சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் GDS ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் சேனல்லையும் லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டேஜ் 1 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான இது லிங்க். ஓகேங்களா? மேலே இருக்கிறது. ஸோ கீழே இருக்கு பாருங்க, ஆந்திர பிரதேஷ், அசாம், பீகார், சத்தீஸ்கர், இந்த மாதிரி டோட்டலா இந்தியா ஃபுல்லா 23 ஸ்டேட்ஸ்க்கு மேல வேகன்சியை பார்த்துக்கக்கூடிய இந்த ஒரு பேஜ். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ட்ரிக்கோட நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். அப்ளை பண்ற வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து நம்ம தமிழ்நாடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்டிவிஷன், நீங்க எந்த ஊர்ல நீங்க வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்டிவிஷன்ல கொடுத்தீங்கன்னா அந்த சப்டிவிஷன் கீழே எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ், எந்தெந்த வில்லேஜ்ல வந்து எந்தெந்த கேட்டகரியில வேகன்சி இருக்கு அப்படின்றத அதுல தெளிவா வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? நான் அப்ளை பண்ற வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா டிஸ்கஸ் பண்றேன். அண்ட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் GDS ரெக்ரூட்மெண்ட்ல 10th வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 480 490 மார்க் மேல எடுத்தவங்க மட்டும்தான் ஸோ வேலைக்கு, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து 450 30 எடுத்தவங்க கூட வேலைக்கு போயிருக்காங்க. அது எப்படி வந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்றதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மூலியமா தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான போஸ்டிங் கிடைக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய 10th மார்க் வச்சு மெரிட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாவே செலக்ட் ஆனதுக்கான அர்த்தம் தான். அடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அடுத்து உங்களுடைய போஸ்டிங் தான். ஓகேங்களா? ஸோ இதில் 2 ப்ராசஸ் தான். நீங்க அப்ளை பண்ணி முடிச்ச உடனே உங்களுடைய மெரிட் லிஸ்ட் இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்.
கண்டிஷன் தான் டேரக்டா நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயே வேலை வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ற இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரமா நம்ம ஊர்லயே நம்ம வேலை வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். நிறைய பேர் வந்து தப்பு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதுல கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஆர் அப்படின்னா யூஆருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதே இடபிள்யூஎஸ்க்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மட்டும்தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அந்த பிரான்ச்ல மட்டும் அப்ளை பண்ண முடியும். எஸ்சியில் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எஸ்சி கேட்டகரியில் வரவங்க யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? நீங்கள் ஓபிசி கேட்டகரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை அதாவது மெரிட் லிஸ்ட்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓபிசியில் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஓபிசியில் என்ன உங்கள் டிவிஷன் கீழே எந்த போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வேகன்சி இருக்கோ அதை பார்த்து அப்ளை பண்ணுங்க. அது அந்த மாதிரி வந்து நீங்கள் சில நிறைய தப்பு அதனால இருக்கிற நல்ல மார்க் எடுத்தவங்க கூட வேலைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவரையும் ஒரு 480க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு 95க்கு மேலே பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 95% மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து அவ்வளவு மார்க் இருந்தா தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ நீங்க மார்க் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 100 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், டிரான்ஸ் உமன்ஸ் கேண்டிடேட் இது யாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதனால அப்ளை பண்ணி விடுங்க. உங்களோட லக் பேசிஸ்ல கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளை பண்றதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். அதில் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா இந்த நோட்டிபிகேஷனை தெளிவா படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. யாரும் அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் அப்ளை பண்ணாம விட்டுறாங்க. ஸோ நல்ல மார்க் எடுத்தும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்காம போறதுக்கு காரணம் அப்ளை பண்றதுல சில தப்பு பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதனால மட்டும்தான் அந்த தப்புலாம் நடக்குது. அதனால அப்ளை பண்றதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கொடுக்க பாக்குறேன். அண்ட் இந்த நோட்டிபிகேஷனுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 10th முடிச்சு பாஸ் பண்ணியிருக்க கேண்டிடேட் மட்டும்தான். நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி 10th நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்றதுல ஒரு சில தப்பு பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊர்லயே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவங்க ஊருக்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க ஓபிசியா இருப்பீங்க, ஆனா அவங்க கொடுத்துருக்குது இடபிள்யூஎஸ்க்கும் இல்ல எஸ்சிக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில யாராரு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது அப்ளை பண்றவங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம், ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் அதாவது மெரிட் லிஸ்ட்ல அவங்கள மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம ஓபிசி கேட்டகரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுலனால நிறைய பேர் வந்து வராம போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்து கரெக்டா தெளிவா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்